வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு ஒன்று திமுக சார்ந்து நேற்று நடத்தியிருக்காங்க. மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் மகளிரை வந்து வர வச்சிருக்காங்க. ஐ மீன் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நாமளா போய் ஒரு மாநாட்டில் கலந்துக்கணும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் பேசுறாருனாக்கா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் வண்டியை பிடிச்சி வராங்க, அது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களா ஒன்று அரேஞ்ச் பண்ணி வர வச்சாங்க அப்படின்னாக்கா அதை வர வச்சிருக்காங்க தானே சொல்ல முடியும். அதுவும் எப்படி வர வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீடு வீடாக போய் லேடிஸ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து புடவை, அது கருப்பு சிவப்புல புடவை, இதே பெண்களா இருந்தாங்கன்னாக்கா கருப்பு சிவப்புல சுடிதார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த திராவிட கலரோட வர வைக்கிறாங்களாமா அவங்க வீடு வீடா போய். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு 400 ரூபாய் பேமெண்ட் வர பேசிருக்காங்க. அது ஒரு பாட்டி வந்து அப்பட்டமா போட்டு உடைச்சிருக்கு. பஸ்லயே இறங்கலையா நீங்க? பஸ் விட்டு இறங்க வேண்டாம் போலீஸ்காரர். 400 ரூபா நாளைக்கா? பாட்டிமா வண்டியிலேயே உட்காந்துக்கோ, இறங்காத, நான் இருக்கிற இங்கேயே திரியுவேன், வண்டி விட்டு மட்டும் நீ இறங்கிடாத, மலத்தி விட்டுட்டு போயிடுவாங்க ஓடுறவங்க. அப்படின்னு இதுக்கு தான் திமுக மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போய் 400 ரூபாய்க்கு குறை வச்சிருக்காங்க. 400 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், கடைசியில போகும்போது நமக்கே தெரியும் பினிஷிங் டச்சா வந்து எப்படி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட் மாதிரி வாழைத்தார பிச்சுன்னு போறது எப்படியோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஆக்சுவலா.